ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ராஷிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி டீ வடிகட்டி இருக்கும். இந்த டீ வடிகட்டி பார்த்தீங்கன்னா வீணாக போகாமல் இருந்தால் கூட பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கரை படிஞ்சு போன மாதிரி இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீயை வடிகட்டிட்டு உடனே வந்து வாஷ் பண்ணி வைப்பாங்க. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வாஷ் பண்ணி வைக்க மாட்டாங்க. அப்படியே போடுறதுனால இதோட கரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி படிஞ்சு போயிடும். கரை படிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காக அதை கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னு தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்க. இதை வந்து நொடியில் புதுசு மாதிரி பளிச்சுன்னு மாற்ற முடியும். டீயோட கரை வடிகட்டியில் எந்த அளவுக்கு படிஞ்சிருந்தாலும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணும்போது நொடியில் புதுசு மாதிரி ஆகிடும். இதை நீங்கள் வடிகட்டிக்கு மட்டும் இல்லாமல் டீ பட்டை ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த கரையை வந்து போக்கவே முடியாது. அதுக்கும் நீங்கள் சேம் மெத்தட் ட்ரை பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து க்ளீன் பண்ண முடியும். இப்போ இந்த வடிகட்டியை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டிருக்கேன். அதில் கை பொறுக்கக்கூடிய அளவுக்கு சூடு இருக்கிற மாதிரியான சுடுதண்ணியை வந்து நடுவில் ஊற்றிக்கலாம். வடிகட்டியோட துணி ஃபுல்லாக அந்த தண்ணியில் இருக்கிற மாதிரியான அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் அரை மூடி அளவுக்கு ஆளாக எடுத்து அந்த வடிகட்டியோட துணியில் படுற மாதிரி நடுவில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதுலேயே வந்து கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டிடர்ஜென்ட் பவுடர் சேர்த்துருக்கேன். துணி பவுடரோ அல்லது நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லிக்விடோ அல்லது பவுடரோ எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இது வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியோட வந்து நமக்கு நல்லா வந்து கரைஞ்சி வெளியில் வந்திருக்கும். இப்போ நான் அதை எடுத்து வெளியில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அவ்வளோ பளிச்சுன்னு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை வந்து நீங்கள் வடிகட்டிக்கு மட்டும் இல்லாமல் டீ பட்டை ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரையாக இருக்கும். அதில் கூட நீங்கள் இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக வந்து பளிச்சுன்னு வந்து அந்த கரையெல்லாம் போயிடும். நிறைய பேர் டீ கரை போகவே மாட்டேங்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களாம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக போயிடும். ஸோ இப்போ இந்த வடிகட்டியை நல்ல ஒரு 3 முறை வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆளால் ஊற வச்சதுனால ஒரு விதமான ஸ்மெல் இருக்கும். ஸோ வந்து நல்லா வந்து 3 முறை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வடிகட்டி பழசாகாமல் இருக்கணும், கரையாகாமல் இருக்கணும்னு சொன்னால் டீ போட்டதுமே உடனே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுருங்க. அல்லது இந்த மாதிரி கரை படிஞ்சு போயிருந்துச்சுன்னா இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் வாஷ் பண்ணுங்கள். நொடியில் பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ஆரோக்கியமான ரெசிபிஸ் உடன் கூட தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.